வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். மனதனுடைய ஒரு முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, அது எல்லா விஷயத்திலையும் ஒரு செக்யூரிட்டி எதிர்பார்க்கும். நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிற மாதிரி எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துங்க. நம்மள இதனாலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்க வைக்கும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மள வாழ வைக்கும். அந்த வட்டத்தை விட்டு நம்ம வெளியில போனோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருக்குங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த நிச்சயமற்ற தன்மையில நம்ம வாழ்க்கையை வாழும் போதுதான், அன்சர்டனிட்டியில நம்ம வாழ்க்கையை வாழும் போதுதான் நமக்கான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நம்ம வாழ்க்கையில இருக்குங்க. ஆனா மனம் அந்த மாதிரி நம்மளை வாழ விடாதுங்க. அப்ப மனம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளையும் மாற்றத்துக்குள்ள போக விடாம தடுக்குது. எந்த ஒரு புது விஷயத்தையும் நம்மளை செய்ய விடுறது கிடையாதுங்க. அதை பற்றி நெகட்டிவான எண்ணங்களை மனம் கொண்டு வந்துடும், எந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்தாலும். அதே மாதிரி நம்மளை சுற்றி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த நேரத்திலையும் பதட்டத்தையும் பயத்தையும் நமக்கு ஏற்படுத்திடும். நம்மள சர்வைவல் மோட்ல வாழ வச்சிருங்க. இந்த சர்வைவல் மோட்ல வாழ்றதுங்கிறது என்ன தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நான் இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துறது. அதே மாதிரி எதிர்காலத்துல என்னுடைய இலக்கை என்னால அடைய முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துறதுங்க. 90% மக்கள் சர்வைவல் மோட்ல தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பயம் சார்ந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையில வாழும்போது யோசிச்சு பாருங்களேன், நம்மளால நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்க முடியுமா? அது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா மாறிடுதுங்க. இந்த சர்வைவல் மோட்ல இருந்து அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுன்றதுக்காக மக்கள் எங்க தெரியுமா தவறு பண்றாங்க? பிளஷர் சீக்கிங் ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா அவங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப மொபைல் போன்ல இந்த ஷார்ட்ஸை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மினிட்குள்ள இருக்கிறதுங்க. நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளும் நம்மள அறியாம என்ன பண்ணுவோம், பல மணி நேரங்கள் அந்த ஷார்ட்ஸையோ அந்த ரீல்ஸையோ பார்த்துக்கிட்டே இருப்போங்க. அந்த நேரத்துல டோபமைன்ற ஹார்மோன் நம்ம உடல்ல சுரக்க ஆரம்பிக்குங்க. இந்த டோபமைன்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்க, ரிவார்ட் கிடைக்க போகுது அப்படின்னு. அதனால உட்கார்ந்த இடத்துலயே அந்த டோபமைன் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்ச உடனே அதுல அதிகப்படியான நேரத்தை நம்ம செலவு பண்ணுவோம். இத டோபமைன் ஸ்பைக்னு சொல்லுவாங்க. இந்த டோபமைன் ஸ்பைக்னால வரக்கூடிய சந்தோஷம் கூட தற்காலிகமானது. இதுல என்ன வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆயிடுவோங்க, ஹேபிச்சுவேட் ஆயிடுவோம். போன் வீடியோஸ் பார்க்கறது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, டிவியை ஆன் பண்ணிட்டு ரிமோட்ல சேனலை மாத்திக்கிட்டே இருக்குது. ஒரு சேனலை தொடர்ந்து பார்க்கறதே கிடையாது. சினிமாவை கூட பாத்தீங்கன்னா முழுசா யாரும் இப்ப பாக்குறது கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இப்ப இருக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த டோபமைன் ஸ்பைக்கை அவங்களுக்குள்ள அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப இன்னும் மென்மேலும் சந்தோஷம் வேணும், இன்னும் உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஏக்கம் அந்த பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. அதனால அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கறது கூட அவங்களுக்கு போர் அடிக்குதுங்க. 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ எக்ஸசைஸ் பண்றது, மைல்டு ஜாகிங் இல்ல வாக்கிங், இதுக்கப்புறமும் நம்ம உடல்ல டோபமைன் ஹார்மோன் சுரக்குங்க. இது இயற்கையானது, நன்மை தரக்கூடிய விஷயங்க. அப்படி இல்லாம இந்த டோபமைன் ஸ்பைக் நம்ம உடல்ல நம்ம ஏற்படுத்துறோம் பாருங்களேன், அது ஆபத்தானதுங்க. அதுதான் அடிக்ஷன்ல கொண்டு போய் விட்டுறோம். நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நிறைய தீய பழக்கங்களுக்கு இப்படிதான் அடிமையா இருக்காங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இதுவுமே டோபமைன் ஸ்பைக்கை ஏற்படுத்தி நமக்கு ஆபத்தை விளைவிக்குங்க. எந்த சிரத்தையும் எடுத்துக்காம ஈஸியா நம்ம உடல்ல டோபமைன் ஹார்மோனை நம்ம சுரக்க வைக்கிறோம் அப்படின்னா அது அடிக்ஷன்ல கொண்டு போய் விட்டுருங்க. இந்த போன் வீடியோஸ் பார்க்கறதா இருக்கட்டும், வீடியோ கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன் சூதாட்டம், இதெல்லாம் ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுதுங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்காம நம்ம அந்த விஷயத்துல ஈடுபடுறதுனால அந்த விஷயங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடும். ஆனா வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, எக்ஸசைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிரத்தை எடுக்கிறோம். ஒரு பெயினுக்கு அப்புறம் நமக்கு டோபமைன் உடல்ல சுரக்குது. இது நன்மையானதுங்க. அப்ப வலிக்கு அப்புறம், பெயினுக்கு அப்புறம் நம்ம உடல்ல டோபமைன் ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா அது நமக்கு நன்மை தருங்க. நிறைய பேர் அந்த டோபமைன் ஸ்பைக்னால தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருக்காங்க. அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு நீங்க டோபமைன் டிடாக்ஸ் பண்ணி ஆகணுங்க. அந்த டோபமைன் டிடாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. இப்ப என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் லேப்டாப், மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ணி ஆகணுங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு போயிடுவேங்க. அங்க போய் இந்த மொபைல், லேப்டாப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். தனிமையில இருப்பேன். 3 நாள் நான் இருப்பேங்க. முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, 2வது நாள் அடாப்ட் ஆயிடுவோம், 3வது நாள் ரொம்ப இன்ட்யூட்டிவ் ஆயிடுவாங்க, ரொம்ப கிரியேட்டிவா இருப்போம் நம்ம அந்த நாள்ல. பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்போம். மனசும் பாத்தீங்கன்னா நம்மள சும்மா இருக்க விடாது.
ஏர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, இமெயில் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, ஃபேஸ்புக் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது பண்ணி பழக்கமாயிட்டாங்க. சும்மா இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமான வேலையாயிடுச்சுங்க. அதே மாதிரி ஒரு 2 நாளோ 3 நாளோ இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடத்துல போய் இருக்கும்போது மனசு நம்மளை சும்மா விடாது. நம்ம வேலையே ஏதோ கவுந்து போற மாதிரி நமக்கு எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும். உண்மை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க கான்சியஸா இந்த மாதிரி ஒரு 3 நாள் இயற்கை சூழ்ந்த இடத்துல இருந்து பாருங்களேன். சும்மா இருந்து பாருங்க. அங்க போய் எதுவுமே பண்ணாதீங்க. அங்க இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், மலர்கள், பறவைகள் இதெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருங்களேன். உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. உங்க கான்சியஸ்னஸ்ல விரிவாக்கம் ஏற்படும். உங்க உணர்வு நிலையில மாற்றங்கள் ஏற்படுங்க. டோபமின் டிடாக்ஸ்ல 2வது விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா காலை மற்றும் இரவு குறைந்தது ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் நீங்க தியானம் பண்ணணுங்க. தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது? உங்களுடைய எண்ணங்களை கடந்து உங்களுடைய அந்த சோர்ஸோட நீங்க கனெக்ட் ஆறீங்க. இந்த எண்ணங்கள் நான் இல்லை, இந்த உணர்வுகள் நான் இல்லை, இந்த நினைவுகள் நான் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு நீங்க போறீங்க. அந்த நத்திங்கா உங்களை உணரணுங்க. எம்டியா உங்களை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க பேர், ஊர், உங்க படிப்பு, உங்களுடைய சொத்து, உங்க உறவுகள் இதை கடந்த ஒரு உன்னத நிலையை நீங்க உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. தியானத்துல இன்னொரு உன்னதமான ஒரு விஷயம் நடக்குதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணாம அதை சாட்சியா கவனிக்க அந்த எண்ணங்களை என்ன பண்றீங்க? அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளையும் என்ன பண்றீங்க? அந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்க கவனிக்கிறீங்க, சாட்சியா இருப்பீங்க. அந்த நேரத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க உடல்ல வரக்கூடிய சென்சேஷன்ஸையும் நீங்க அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. அப்ப இந்த மனம் நான் இல்லை, இந்த உடல் நான் கிடையாது, அதை கடந்த ஒரு நிலைங்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க மனதையும் உடலையும் அந்த இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் தியானத்துல ஒரு உன்னதமான நிலையை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த எம்டினஸை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வெற்றிடம் அதுதான் ஒரு மகத்துவமான நிலைங்க. அந்த வெற்றிடத்துல இருந்து தான் எல்லாமே கிரியேட் ஆகுது, உருவாகுதுங்க. அந்த மாதிரி தன்மையில நீங்க இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க. டோபமின் டிடாக்ஸ்ல நீங்க பண்ண வேண்டிய 3வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும். உங்களுடைய அவேர்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுங்க. உங்களுடைய அன்றாட வேலைகளை ரொம்ப விழிப்பு நிலையில கான்சியஸா நீங்க பண்ணணுங்க. இயந்திரம் போல பண்ணக்கூடாது. நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். காலையில பல் தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டா பல் தேய்ப்பாங்க. ஒரு மெக்கானிக்கலா இருக்கும். அப்படி பண்ணாம ரொம்ப கான்சியஸா, பொறுமையா, நிதானமா பல் தேய்க்கணும். அதே மாதிரி குளிக்கும் போதும் அவேர்னஸோட, விழிப்புணர்வோட குளிங்க. சாப்பிடும் போது நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணுங்க. அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது கூட நம்ம தேவையெல்லாம் பேசாம அவங்க பேசுறத அதிகமா கேட்கணும். நல்ல லிசனரா நீங்க மாறணுங்க. நீங்க அன்றாடம் செய்யற எல்லா வேலையுமே பொறுமையா, நிதானமாக, மெதுவா நீங்க பண்ணுங்க. ரசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய லெவல் ஆஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாகும். உங்க வாழ்க்கை இயந்திர தன்மையை வாழாம உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து ஒரு நிறைவா வாழ முடியுங்க. இந்த நேரத்துல கர்மாவை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கர்மா நம்மள அன்கான்சியஸா வாழ வச்சிருங்க. நம்ம டயத்தை அது கரைச்சிரும். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை முழுமையா நிறைவா வாழாம போயிடுவாங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலம் எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற யோசனையிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குற அனுபவங்களை முழுமையா அனுபவிக்காம, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம விட்டுருவாங்க. கர்மா என்ன பண்ணுதுன்னா அவங்க டயத்தை கரைச்சிரும். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த டெத் பெட்ல போய் இருப்பாங்க. மரண படுக்கையில இருந்துட்டு யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ என் வாழ்க்கையை நான் முழுமையா வாழாம விட்டுட்டேனே அப்படிங்கிற ரிக்ரெட்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய இருக்குங்க. இது எவ்வளவு கொடுமையான விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் தந்தையை நான் கண்கூட பார்த்துருக்கேங்க. மெக்கானிக்கலா எப்பயுமே வேலை வேலைன்னு தான் அவர் இருப்பாருங்க. அன்றாட வாழ்க்கையை அவர் விழிப்புணர்வோடு கான்சியஸா அவர் வாழவே கிடையாது. இதனால அவருடைய டெத் பெட்ல மரணப்படுக்கையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய ரிக்ரெட்ஸ் இருந்ததுங்க. அவருக்கு மரணத்தை ஏத்துக்கவே முடியல. வாழ்க்கை நிறைவா வாழலைங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது நான் பார்த்தேங்க. எனக்கு அவ்வளவு மன வருத்தமா இருந்தது. ஏன்னா அவருடைய சிந்தனை எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கு அடையணும், அது அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருப்போங்கிற ஒரு சிந்தனையில தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதனால வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அவர் முழுமையா அனுபவிக்கலங்க. டோபமைன் டிடாக்ஸ் பண்றதுக்கான 4வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்ம உடல் இந்த மொபைல் போன் மாதிரிங்க. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த கான்சியஸ்னஸ் மொபைல் போனுக்குள்ள இருக்கிற சிம் கார்டு மாதிரி. நம்ம அடிக்கடி அந்த மொபைல் போனை மாத்திக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த சிம் கார்டு பாத்தீங்கன்னா பெர்மனண்டா எப்பயுமே நம்ம கிட்ட தாங்க இருக்கும். அதை மாத்த மாட்டோம். அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம இந்த உடலை மாத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ், அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா எட்டர்னல்ங்க, மாற்றத்துக்குள்ளாகாதது. அப்ப அடிப்படையா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்?
நம்ம ஆன்மாக்கு, நம்ம கான்சியஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதுல நம்ம அதிகமா நம்மளை ஈடுபடுத்திக்கணுங்க. அதாவது நம்ம சோலுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திக்கும் போது அதுல ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குங்க. அதாவது இறை சிந்தனையில நம்ம வாழ்க்கை வாழணுங்க. அந்த பக்தியில நம்ம வாழ்க்கை வாழணும். இறைவன் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு பரிபூர்ணத்துவம் கிடைக்குங்க. அப்ப இந்த சிற்றின்பத்தை விட்டுட்டு அந்த நீடித்த சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி கொடுக்குற விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திக்குவோங்க. அப்ப அடுத்த 5 நாட்களுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? எந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கீங்கன்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களை ஈடுபடுத்திக்காதீங்க. அதற்கு பதிலாக பக்தியில உங்களை ஈடுபடுத்துங்க. இறைவனை உங்களுக்குள்ள உணர ஆரம்பிங்க. இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க ஈடுபடுத்திக்கோங்க. அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு பேரானந்தம் கிடைக்குங்க. அது இந்த தற்காலிகம் சந்தோஷம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உங்ககிட்ட இருந்து அது விடுபட வைக்குங்க. இந்த கோயிலுக்கு மாலை போடுற நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் அவ்வளவு செல்ஃப் டிசிப்ளின்டா இருப்பாங்க. தற்காலிகமா சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அவங்க ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த இறைபக்தியினோட மகத்துவம் என்னன்னு தெரியுங்க. அது அவங்களுக்குள்ள பேரானந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதாங்க அடுத்த சில நாட்கள், குறைந்தது ஒரு 5 நாட்களாவது உங்களை இறைவன் கிட்ட அர்ப்பணிங்க. உங்களுக்குள்ள இறைவனை உணரக்கூடிய பாக்கியத்தை நீங்க ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி செய்யும் போது நிச்சயமாக அந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸும் பண்ணாதுங்க. இப்படி 5 நாட்களுக்கு அந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தரமா அந்த பழக்க வழக்கங்கள்ல உங்களால விடுபட முடியுங்க. சர்வைவல் மோட்ல வாழ்க்கை வாழ்றதை தவிர்க்கிறதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுதலாக நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாறாங்க. இப்ப இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. குறிப்பா அந்த சர்வைவல் மோட்ல இருந்து வெளியில வந்து உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி நீங்க உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்க. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.